ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு டக்குனு ஹிந்தி யூடியூப் சேனல். நாம தொடர்ந்து 10 டேஸ் ஹிந்தி சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு டே 5ல இருக்கோம். இந்த 10 டேஸ் சீரிஸ் எதுக்கு அப்படின்னா, தினம் ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி 15 ஹிந்தி சென்டென்சஸ் கற்றுக்க போறீங்க. இப்படி தொடர்ந்து 10 நாளைக்கு பண்ணும்போது உங்க கையில 150 ஹிந்தி சென்டென்சஸ் இருக்கும். அத்தனையும் உங்க டெய்லி லைஃப்க்கு யூஸ் பண்ற மாதிரியான சென்டென்சஸ். ரொம்ப சில சென்டென்சஸ் தான் குட்டி குட்டியா இருக்கும். மேக்ஸிமம் நிறைய பெரிய சென்டென்சஸ் ஆகவும், இல்ல நம்ம யோசிக்கக்கூடிய தமிழ் வார்த்தைகள, "ஓ! இத எப்படி நம்ம ஹிந்தில சொல்றதுன்னு தெரியலையே!" அப்படின்னு இவ்ளோ நாள் யோசிச்ச ஹிந்தி சென்டென்சஸா தான் இருக்க போது. இதுவரைக்கும் நீங்க டே 1, 2, 3, 4 வீடியோஸ் பார்க்காம டைரக்ட்டா டே 5 வீடியோக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா, மறக்காம டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்க. நான் லிங்க்ஸ் குடுத்துருக்கேன். அந்த வீடியோஸ்ல இருக்கிற சென்டென்சஸையும் நோட் பண்ணிட்டு, இன்னைக்கான 15 சென்டென்சஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்ப வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம கத்துக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், இப்படியும் ஒரு விஷயம் இருக்கு. இப்படியும் ஒரு விஷயம் இருக்கு. ஐசே பி ஏக் சீஸ் ஹை. ஐசி பி ஏக் சீஸ் ஹை. இப்படியும் அப்படிங்கிறதுக்கு ஐசி பி ஒரு விஷயம், ஏக் சீஸ் இருக்கு ஹை. ஐசி பி ஏக் சீஸ் ஹை. ஐசி பி ஏக் சீஸ் ஹை. நீங்க ஐசே சொல்லலாம், ஐசா சொல்லலாம். இங்கேயே ஐசி போட்டிருக்கோம் அப்படின்னா, சீஸ் அப்படிங்கிற வார்த்தை ஒரு பெண்பால் வார்த்தை. அதனால ஐசிபி அப்படின்னு போட்டிருக்கோம். இத முடிஞ்ச அளவுக்கு கரெக்ட்டா சொல்ல ட்ரை பண்ணுங்க. சில நேரத்துல தெரியலனா கூட பரவால்ல. ஐசாபி அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா கூட அது பரவால்ல தான். இப்படியும் ஒரு விஷயம் இருக்கு. ஐசிபி ஏக் சீஸ் ஹை. அடுத்த சென்டென்ஸ் ரொம்ப பிராக்டிகலா சில விஷயங்கள் பர்சனலி சிலர் கேட்ட கேள்விகள் கூட நான் இதுல இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். உங்க பாஸ் ஒரு சிடுமூஞ்சி. இது எப்படி ஹிந்தில சொல்றது அப்படின்னா, ஆப்கே பாஸ் ஏக் சட்டு ஹை. ஆப்கே பாஸ் ஏக் சட்டு ஹை. சட்டுனா சிடுமூஞ்சி, சிடுசிடுன்னு இருக்கிறவரு, எரிஞ்சு விழுகிறவரு. இதுதான் சட்டு. ஆப்கே பாஸ்னா உங்களுடைய பாஸ். ஏக் சட்டு ஹை அப்படிங்கிறது ஒரு சிடுமூஞ்சி. ஏக் சட்டு ஹை. இல்லன்னா இப்படி கூட சொல்லலாம். ஆப்கே பாஸ் ஏக் சட்டு ஆத்மி ஹை. சட்டு இன்சான் ஹை அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஒரு சிடுசிடுன்னு இருக்கிற ஆள் அவரு அப்படின்னு சொல்ற மாதிரி. தேர்ட் சென்டென்ஸ், ஏதாவது வெடிச்சிருச்சா? நமக்கு ஏதாவது சவுண்ட் கேட்கும்போது, ஏதாவது வெடிச்சுச்சா? ஏதாவது சவுண்ட் கேட்டுச்சா? அப்படின்னு கேட்போம் இல்லையா? இந்த சென்டென்ஸ ஹிந்தில எப்படி சொல்றது அப்படின்னா, குச் ஃபூட்டா கியா? குச் ஃபூட்டா கியா? ஏதாவது வெடிச்சிருச்சா? குச் ஃபூட்டா கியா? அடுத்த சென்டென்ஸ், எல்லாம் சொல்லிட்டு வர்றதில்ல. எல்லாம் சொல்லிட்டு வர்றதில்ல. இதெல்லாம் நம்ம தமிழ் ஆட்கள் நெறைய பேசி கேள்விப்பட்ட ஒரு சென்டென்ஸ் தான். இதே சென்டென்ஸ் ஹிந்திலயும் இருக்கு. சப் குச் பதாக்கர் நஹி ஆத்தே ஹை. சப் குச் பதாக்கர் நஹி ஆத்தே ஹை. சப் குச்னா எல்லாமே, பதாக்கர்னா சொல்லிட்டு, ஆத்தே ஹைனா வரும், நஹி ஆத்தே ஹைனா வராது. சப் குச் பதாக்கர் நஹி ஆத்தே ஹை. எல்லாம் சொல்லிட்டு வராது. அடுத்தது, இத நீங்க கேட்டிருப்பீங்க. இத நீங்க கேட்டிருப்பீங்க. ये आपने सुना होगा. ये आपने सुना होगा. இந்த இதை அப்படிங்கிறதுக்கு இசே சொல்லலாம், ஏ சொல்லலாம், யஹ் கூட சொல்லலாம். யஹ்ங்கிற வார்த்தை தான் பேச்சு வழக்குல ஏ ஏன்னு உங்களுக்கு கேட்கும். அதனால யஹ்ன்னு எழுதியிருந்தா கூட நீங்க சொல்லும் போது ஏன்னு சொல்லுங்க. அதுவே போதுமானது. நீங்க கேட்டிருப்பீங்க. ஆப்னே சுனா ஹோகா. ஆப்னே சுனா ஹோகா. ஏ ஆப்னே சுனா ஹோகா. நீங்க இத கேட்டிருப்பீங்க. அடுத்த சென்டென்ஸ், எனக்கு டான்ஸ் ரொம்ப ஆர்வம் இருக்கு. டான்ஸ்ல ரொம்ப ஆர்வம் இருக்கு. मुझे डांस में बहुत शौक है. मुझे डांस में बहुत शौक है. முஜேனா எனக்கு, டான்ஸ்மேனா டான்ஸ்ல, பஹத்னா ரொம்ப, ஷாக் ஹே இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஷாக்னா ரொம்ப ஆர்வம் இருக்கு, இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்றது. இல்ல எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு விஷயம் அது அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் ஷாக் ஹேவை யூஸ் பண்ணலாம். मुझे डांस में बहुत शौक है. मुझे डांस में बहुत शौक है. नेक्स्ट सेंटेंस, नाम ஒரு நிமிஷம் பேசலாமா? हम 1 मिनट बात करें. हम 1 मिनट बात करें. हमனா நாம, 1 मिनटனா ஒரு நிமிஷம், बात करें அப்படின்னா பேசலாமா? हम 1 मिनट बात करें. நாம ஒரு நிமிஷம் பேசலாமா? हम 1 मिनट बात करें. அடுத்தது, தண்ணி ரொம்ப ஆழமா இருக்கு, மூழ்கிடுவ. சோ வெளிய வந்துடு அப்படின்ற மாதிரி சொல்லணும்னா, பானி பஹுத் கஹரா ஹை. பானி பஹுத் கஹரா ஹை. கஹரானா ரொம்ப ஆழ்ந்த அப்படின்னு சொல்றது. ஆழமா இருக்கிறத தான் கெஹரான்னு சொல்லுவாங்க. பானி பஹுத் கஹரா ஹை. பானினா என்னது? தண்ணி. பஹுத்னா ரொம்ப. கெஹரானா ஆழமாக. ஹைனா இருக்கு.
மூழ்கி போயிடுவேன் அப்படின்னு சொல்றதுக்கு डूब जाओगे डूब जाओगे அப்படின்னா மூழ்கிடுவ डूब जाओगे पानी बहुत गहरा है डूब जाओगे மூழ்கி போயிடுவ அடுத்த சென்டென்ஸ் ரிமோட் எங்க காணாம போயிருச்சு எங்க மாயமா போயிருச்சு எங்க காணாம போயிருச்சு இதுக்கெல்லாம் ஹிந்தில ரிமோட் கஹா காயாப் ஹோ கயா ரிமோட் கஹா காயாப் ஹோ கயா ரிமோட் எங்க காணாம போயிருச்சு ரிமோட் கஹா காயாப் ஹோ கயா ரிமோட் எங்க காணாம போயிருச்சு காயாப் ஹோ கயா அப்படின்னா காணாம போயிருச்சுன்னு அர்த்தம் சும்மா ஒரு பேச்சுக்காக நம்ம ரிமோட் அப்படிங்கிற வார்த்தையை எடுத்திருக்கோம் எங்க காணாம போயிருச்சு எங்க மாயமா போயிருச்சு அப்படின்லாம் நாம கேக்குற மாதிரி கஹா காயாப் ஹோ கயா அப்படின்னு நீங்க கேட்கலாம் கஹா காயாப் ஹோ கயா கஹா காயாப் ஹோ கயா ரிமோட்ன்ற இடத்துல வேற எதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த சென்டென்ஸ் அவங்களுக்கு ரொம்ப துக்கமா இருந்திருக்கும்ல அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும்ல அப்படின்னு சொல்றதுக்கு உன்கோ பஹுத் துக் ஹுவா ஹோகா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும் உன்கோ பஹுத் துக் ஹுவா ஹோகா உன்கோனா அவருக்கு பஹுத்னா ரொம்ப துக் அப்படின்னா கஷ்டம் வருத்தம் துக்கம் இதெல்லாம் துக் சொல்லலாம் ஹுவா ஹோகா அப்படின்னா இருந்திருக்கும் उनको बहुत दुख हुआ होगा उनको बहुत दुख हुआ होगा இந்த மாதிரி சென்டென்சஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கேட்டிருப்பீங்க இருந்திருக்கும் இதெல்லாம் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியலன்னு ஸோ ஹோகாவை மேக்சிமம் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஹுவா ஹோகா சுனா ஹோகா இன்னைக்கே 2 சென்டென்ஸ் நான் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ஒரு வாரம் முழுக்க வேலை இருக்கும் அதாவது வாரம் முழுக்க வேலை இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஹஃப்தா பர் காம் ரஹேகா ஒரே கூட வேண்டாம் வாரம் முழுக்க வேலை இருக்கும் ஹஃப்தா பர் காம் ரஹேகா ஹஃப்தானா என்னது வாரம் ஹஃப்தா வாரம் ஹஃப்தா பர் வாரம் முழுக்க காம் வேலை ரஹேகா இருக்கும் ஹஃப்தா பர் காம் ரஹேகா வாரம் முழுக்க வேலை இருக்கும் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் மொபைல்னால படிப்பு கெட்டு போயிடுச்சு மொபைல் காரணமாக படிப்பு கெட்டு போயிடுச்சு मोबाइल के चक्कर में पढ़ाई खराब हो गई मोबाइल के चक्कर में पढ़ाई खराब हो गई இப்போ மொபைல் கே சக்கர் மேனா என்னது அந்த காரணத்தினால ஏதோ ஒரு பொருளை போட்டு இல்ல ஏதோ ஒரு வார்த்தையை போட்டு கே சக்கர்மே அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த பொருளுடைய காரணத்தினால்னு சொல்றாங்கன்னு அர்த்தம் மொபைல் கே சக்கர்மே படாயி படாயினா படிப்பு खराब हो गई அப்படின்னா கெட்டு போயிடுச்சு வீணா போயிடுச்சு மொபைல் கே சக்கர்மே படாயி खराब हो गई அடுத்த சென்டென்ஸ் விஷயத்தை மேலும் பெருசாக்காத बात को आगे मत बढ़ाओ बात को आगे मत बढ़ाओ பாத்னா பேச்சு விஷயம் 2 இடத்துலயும் யூஸ் பண்ணலாம் விஷயத்தை பாத் கோ ஆகே மேலும் இல்ல முன்னோக்கி மத் படாவோ பெருசாக்காத வளர்க்காத படாவோனா வளர்த்து விடுன்னு அர்த்தம் மத் படாவோனா வளர்க்காத பேச்ச இன்னும் மேலும் வளர்க்காத அப்படின்னு சொல்றாங்க बात को आगे मत बढ़ाओ बात को आगे मत बढ़ाओ அடுத்தது நான் நல்லா சாப்பாடு சமைப்பேன் मैं खाना अच्छा खासा बनाती हूँ இந்த இடத்துல இந்த அச்சா காசா அப்படிங்கிற வார்த்தையை உங்களுக்கு தெரியப்படுத்தணும் தான் இந்த சென்டென்ஸே கொடுத்தேன் அச்சா காசா அப்படின்னா ரொம்ப நல்லாவும் கிடையாது சமாளிக்கிற அளவுக்கு நான் சமைச்சிருவேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா நான் மோசமாலாம் இல்லை நல்லா தான் சமைப்பேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இதுதான் அச்சா காசா அச்சா காசா அப்படின்னா ரொம்ப நல்லாவும் கிடையாது மோசமாவும் கிடையாது சமாளிச்சிருவேன் என்னால கரெக்டா வேணுன்ற அளவுக்கு சமைச்சுக்க முடியும் அப்படின்ற இடத்துல அச்சா காசா இது வந்து சமையலுக்கு மட்டும் கிடையாது எல்லா இடத்துலயும் போதுமான அளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்தா அச்சா காசாவை யூஸ் பண்ணிக்கலாம் मैं खाना अच्छा खासा बनाती हूँ मैं खाना अच्छा खासा बनाती हूँ मैं நான் खाना சாப்பாடு अच्छा खासा बनाती हूँ நல்லாவே செய்வேன் அப்படின்னு அர்த்தம் லாஸ்ட் சென்டென்ஸ் கிழவன் ஆகிவிட்டான் கிழவி ஆகிவிட்டாள் வயசாயிருச்சு அவனுக்கு கிழவன் ஆகிட்டான் எந்திரிக்க முடியல பாரு நடக்க முடியல பாரு அப்படின்னு என்னைக்காவது கிண்டலுக்கு சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா கூட பூடா ஹோகயா அப்படின்னு நீங்க சொல்லலாம் பூடா பூடானா வயதானவன் ஒரு பையனை சொல்றதுக்கு பூடி அப்படின்னா கிழவி வயதானவள்னு சொல்றதுக்கு இதே பூடா ஹோகயான்னு சொல்லணும் ஆண்களை பத்தி சொல்லும் போது இதுவே பூடி ஹோகை அப்படின்னா வயதானவள் பெண்களை பத்தி சொல்லும்போது பூடி ஹோகை பூடா ஹோகயா பூடி ஹோகை வயதாகி விட்டான் வயதாகி விட்டாள்
ஸோ படிக்க வேண்டிய சென்டென்சஸ் இதோட அவ்வளோதாங்க. நம்ம ரிவிஷன் பார்ட்டுக்கு போக போறோம். கடகடன்னு ரிவிஷன் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், இப்படியும் ஒரு விஷயம் இருக்கு. ஐசிபி ஏக் சீஸ் ஹை. ஐசிபி ஏக் சீஸ் ஹை. உங்க பாஸ் ஒரு சிடுமூஞ்சி. आपके बॉस ये एक सड्डू है. आपके बॉस एक सड्डू है. ஏதாவது வெடிச்சிருச்சா? कुछ फूटा क्या? कुछ फूटा क्या? எல்லாம் சொல்லிட்டு வர்றதில்ல. सब कुछ बताकर नहीं आते हैं. सब कुछ बताकर नहीं आते हैं. இத நீங்க கேட்டிருப்பீங்க. ये आपने सुना होगा. ये आपने सुना होगा. எனக்கு டான்ஸ்ல ரொம்ப ஆர்வம் இருக்கு. मुझे डांस में बहुत शौक है. मुझे डांस में बहुत शौक है. நாம ஒரு நிமிஷம் பேசலாமா? हम 1 मिनट बात करें. தண்ணி ரொம்ப ஆழமா இருக்கு. पानी बहुत गहरा है. மூழ்கிடுவ. डूब जाओगे. डूब जाओगे. ரிமோட் எங்க மாயமா போயிருச்சு? ரிமோட் कहाँ गायब हो गया. गायब हो गया. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். उनको बहुत दुख हुआ होगा. उनको बहुत दुख हुआ होगा. வாரம் முழுக்க வேலை இருக்கும். हफ्ता भर काम रहेगा. हफ्ता भर काम रहेगा. மொபைல் காரணமா படிப்பு கெட்டு போயிடுச்சு. मोबाइल के चक्कर में पढ़ाई खराब हो गई. விஷயத்தை மேலும் வளர்க்காத. बात को आगे मत बढ़ाओ. बात को आगे मत बढ़ाओ. நான் சாப்பாடு நல்லது சமைப்பேன். मैं खाना अच्छा खासा बनाती हूँ. मैं खाना अच्छा खासा बनाती हूँ. கிழவன் ஆகிட்டான். बूढ़ा हो गया. கிழவி ஆகிட்டா. बूढ़ी हो गई. ஸோ அவ்வளோதாங்க. இதோட டே 5 வீடியோ முடிஞ்சது. டே 6 வீடியோவில் இன்னொரு 15 சென்டென்சஸ் உங்களுக்கு ரெடியாக இருக்கும். அதுக்குள்ள டே 1ல இருந்து 5 வரைக்கும் நீங்கள் ஒருவேளை நோட்ஸ் எடுத்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா தரவாக வச்சுக்கோங்க. டே 6 வீடியோ வரதுக்கு முன்னாடியே. தனியா படிக்கிறதுக்கு மேபி கஷ்டமா இருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அல்லது ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி எல்லாரும் சேர்ந்து படிங்க. கொஸ்டின் ஆன்சர் கேட்டு கேட்டு நீங்க படிக்கலாம். டே 6 வீடியோ அண்ட் அதுக்கு அடுத்து வரக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு தவறாம வரணும்னா மறக்காம நம்மளோட டக்குனு ஹிந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.